ஆத்ம நமஸ்காரம். மனிதன், மிருகம் இவற்றுள் யார் மனிதர்கள் என்பதை பார்ப்போம். பொதுவாக எல்லா அசைவ உணவு பிரியர்களும் பேசி வருவது, இறைவன் நமக்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் படைத்துள்ளான், அவைகள் நாம் சாப்பிடுவதற்காகவே உண்பதற்காகவே என்று கூறி வருகிறார்கள். ஆனால் அவர்கள், அதாவது நாம், இந்த அசைவ பிரியர்கள் வெட்டி சாப்பிடுவது எதை என்று பார்த்தால், நம்மை ஒன்றும் செய்யாத சாதுவான விலங்கினங்களை வெட்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, பலி என்கின்ற பெயரில் கொடுப்பதும் இது போன்ற சாதுவான பிராணிகளைத்தான் நாம் கொடுக்கிறோம். உண்மையிலேயே இந்த மிருகங்கள் என்று சொல்லி வரக்கூடிய பிராணிகள், அந்த உயிரினங்கள் இதை போலவே எண்ணி, மனிதன் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று எண்ணி நம்மை சாப்பிடுவதற்கு வந்தால் நம்மால் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். மகாஜனங்களே, நாம் இரவு உறங்குகிறோம். உறங்கும் பொழுது நமக்கு பக்கத்தில் பாம்போ பல்லியோ எறும்போ பூரானோ வந்தால் கூட நமக்கு தெரிவதில்லை. அவைகள் நம்மை கடந்து செல்லவும் நம்மை பார்க்கவும் செய்கின்றன. ஆனால் அவைகள் நம்மை துன்புறுத்துவதே கிடையாது. எறும்புகள் நம்மை கடந்து சென்றாலும் நம்மை அவைகள் கடிப்பது கிடையாது. ஆனால் அதே ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று தெரிந்தால் உடனே வந்து கடிக்க தொடங்குகிறது. ஒரு பூனையை அல்லது ஒரு நாயை எடுத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களாகிய நாம் அதனுடைய வாலை சென்று பிடித்தால் உடனே கடிக்கவோ அல்லது பிராண்டி விடவோ செய்யும். ஆனால் குழந்தைகள், நம் வீட்டு குழந்தைகள், அந்த நாயினுடைய வாலையோ அந்த பூனையினுடைய வாலையோ சென்று பிடித்து முறுக்கவும் செய்தாலும் கூட, வலித்தாலும் அவைகள் பொறுத்துக் கொள்கின்றன. ஆனால் நாம் மனிதர்கள் என்று கூறிக்கொண்டாலும் நம்மை விட சக்தியில் குறைந்தவர்கள், நம்மை விட நிலைகளில் சிறியவர்கள் செய்யும் தவறை நாம் மன்னிப்பதே கிடையாது. மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வளர்ப்பு பிராணிகள் கூட குழந்தைகள் அறியாமல் செய்கிறார்கள் என்று தனக்கு நேரும் துன்பத்தை பொறுத்துக் கொள்வதைப் போல நாம் பொறுத்துக் கொள்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அந்த வகைகளில் மன்னிக்கும் குணம் படைத்தவைகள் நாம் வளர்க்கும் மிருகங்களாகும். மன்னிக்கும் சுபாவம் குணம் இல்லாதவர்கள் மனிதர்கள் என்று அபிமானித்து வரக்கூடிய நாமாகும். உண்மையிலேயே மிருகங்களில் குளவிகள் மட்டும் இன்றைக்கு மனம் வைத்து நாம் மனிதர்களை துன்புறுத்த வேண்டும் என்று தொடங்கினால், நாம் யாரேனும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இங்கு நாம் மிக கடினமான காங்கிரீட் கட்டடங்களை கட்டிவிடுகிறோம். ஆனால் அந்த காங்கிரீட் கட்டடங்களை துளைத்துக் கொண்டு எறும்புகள் வருவதை நாம் பார்க்கலாம். என்றால் அந்த எறும்புகள் மனிதர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் நம்மால் உயிரோடு வாழ முடியாது. ஆக போனால் போகிறதென்று கருணை மனம் கொண்டு மிருகங்கள் என்று நாம் சொல்லப்படுகின்ற, நாம் அழைத்து வருகின்ற அந்த விலங்கினங்கள் நம்மை விற்று வைத்துள்ளன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாம் தான் சும்மா இருக்காமல் விலங்குகளை வேட்டையாடுதல் என்கின்ற பெயரில் துன்புறுத்தவும் கொல்லவும் செய்கிறோம். பசிக்காமல் ஒரு சிங்கம் வேட்டையாடாது. பசி ஆறிவிட்டது என்றால் வேட்டையை நிறுத்தி தன் வேலையை பார்க்கும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம் சாப்பிட்ட பின், உணவு அருந்திய பின் என்ன செய்வது என்பது தெரியாமல் விளையாட்டுக்காக வேட்டையாடுகிறோம். இந்த இரண்டு கருத்தில் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம். தேவையில்லாமல் ஒரு சிங்கம் வேட்டையாடாது. தேவையில்லாமல் ஒரு மனிதன் சிங்கத்தை வேட்டையாடுகிறான் என்றால் மனிதாபிமானம் யாரிடம் உள்ளது? அவைகள் நம்மை விட்டு வைத்துள்ளன.
கருணை உள்ளம் அவர்களுக்கு இருப்பதைப் போல நமக்கு இல்லை. ஆகவே மனிதாபிமானம் கொண்டவர்கள் விலங்குகள் என்றும், மனிதாபிமானமற்றவர்கள் மனிதர்கள் என்று கருதி வருகின்ற நாம் ஆகும் என்பதும் தெரிய வருகிறது. ஆகவே மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் விலங்குகள், விலங்குகள் என்று நாம் கருதி வரக்கூடியவை அனைத்துமே மனித குணத்துடன் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.